ஹலோ எவ்ரிவன். மொத்தமே நமக்கு அடிப்படை உரிமைகள் அப்படின்னு பார்க்கும்போது ஆரம்பத்தில் 7 இருந்திருக்கும். அப்புறம் சொத்துரிமை போக மீதி 6 அடிப்படை உரிமைகள் இருக்குங்க. அதில் சுதந்திர உரிமைன்னு ஒன்று ஆர்டிக்கல் 19லேருந்து 22 வரைக்கும் இருக்குங்க. சரிங்க, ஆர்டிக்கல் 19 அப்படின்னு இருக்கும்போது அதுக்குள்ளே சப் கிளாஸஸ்லாம் இருக்குங்களேங்க, அது எப்படிங்க ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்க முடியும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஆர்டிக்கல் 19 பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு வந்து ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, ஏ. அந்த ஸ்மால் ஏ அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது இப்போ நார்மலாக ஒரு பேசுகிறோம் பேச்சுவாக்கில் அப்படின்னு எடுத்துன்னு பேசிட்டு வருவோம்ல, அப்போ அதை வந்து ஒரு பேச்சுரிமை கருத்துரிமை அப்படின்னு வச்சுக்கலாங்களா. இப்போ பேசுறதுக்கு உரிமை ஆர்டிக்கல் 19(1)A சரிங்களா. பேசாமல் இருக்கிறதுக்கு உரிமை வந்து இதில் தான் இருக்குது அப்படின்னு பிஜு மானுவல் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளாவில் வந்து சுப்ரீம் கோர்ட்டு கிளியர் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வாங்க, ஏவை பார்த்துட்டோமா, பி வாங்க. இப்போ இதில் என்னங்க, அசம்பிளி வந்து பீஸ்ஃபுல்லாக நம்ம ஆர்ம்ஸ் இல்லாமல் இது பண்ணலாமா? ஒன்றுமே கிடையாது. ஆயுதம் இல்லாமல் அமைதியாக கூட்டுறோம் அப்படின்னா, ஒரு சின்ன போராட்டம் அப்படின்னா, போராட்டம் குட்டி குட்டியாக அழகாக நம்ம கூட்டு சேர்றோம் அப்படின்னும் போது ஒரு பேனர் பிடிப்போமா, பி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கப்போமா. அப்போ பீனா பேனர், ஏனா எதிர்த்துன்னு வராங்க, பீனா வந்து பேனர் அப்படின்ட்டு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து சி. இந்த சியை பொறுத்த வரைக்கும் அதுலேயே ஆன்சர் இருக்குது பாருங்கள், கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி. இந்த கூட்டுறவு அமைப்புலாம் நம்ம சொல்லுவோம்ல, கழகம், அதெல்லாம் அதுதான் வந்து சினா. அப்போ சி ஃபார் என்ன வருது, கோஆப்ரேட்டிவ் சொசைட்டின்னு சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து டி. இப்போ இது என்ன சொல்லுது அப்படின்னா, இந்தியா ஃபுல்லாக போயிட்டு வரதுக்கு உரிமை இருக்குங்க. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம போனோம்னாலே அது என்ன டிஸ்டன்ஸுக்கு தானே கணக்கு பண்ணுவோம். அப்போ டிஸ்டன்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டா டினா என்ன சொல்லலாம், இந்தியா முழுவதும் போயிட்டு வரத்துக்கு ஒரு உரிமை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாங்களா. நெக்ஸ்ட்டு வந்து ஆர்டிக்கல் எஃப். இந்த ஆர்டிக்கல் 1(F) வந்து இப்போ கிடையவே கிடையாதுங்க ஆர்டிக்கல் 19ல். என்ன ஆச்சு அப்படின்னா, எஃப்பை பொறுத்த வரைக்கும் இப்போ வெளியே போயிடுது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்களேன். வெளிநாட்டுக்கு போகிறோம் அப்படின்னா ஃபாரினுக்கு போகிறோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுப்போமா. ஒன்றுமே இல்லை, 44வது சட்டத்திருத்தத்தில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இது வந்து இயர் வந்து 1978. சொத்துரிமை அப்படின்றது வந்து எப்பவுமே வந்து ஒரு அடிப்படை உரிமையாக இருக்கும்போது ஒரு பொதுமக்கள் நலனுக்காக ஏதோ பண்ண முடியலைங்க அப்படின்றதுக்காக இந்த அடிப்படை உரிமையை ஒரு சட்ட உரிமையாக ஆர்டிக்கல் 300(A)ல் எடுத்துகிட்டு போய் வச்சுருப்பாங்க. அப்போ ஃபாரின் போகிறோம் வெளியே போகிறோன்னும் போது எஃப் இது பறந்து போச்சு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாமா. இப்போ வந்து கரண்ட்டில் வந்து 19க்குள்ளே அது கிடையாது, 6 வகையான சுதந்திரம் மட்டும்தான் இருக்குது. அப்போ எஃப்பும் முடிஞ்சிச்சிங்களா. எஃப்க்கு அடுத்து நாங்கள் வரோம், ஈ வருமா. ஈயில் என்னங்க, எவ்ரிவேர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாங்களா. எந்த பகுதியில் வேணாலும் தங்கி வாழும் உரிமை அப்படின்னு இதில் ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஜி வாங்க. இப்போ பணி, நம்ம ஒரு கவர்மெண்ட் ஜாப்புக்கு தான் போகணும், நம்ம கனவு பணியாக இருக்குல்ல, பணிக்கு வேலைக்குன்னு போனால் கவர்மெண்ட் ஜாப் தான் போகணுன்னு படிச்சுட்டு இருக்கோம்ல. அப்போ ஆர்டிக்கல் 19(1)G அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டு ஜி ஃபார் கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டு ஜாப் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டு பார்த்துக்கலாம். அப்போ ஆர்டிக்கல் 19க்குள்ளே இருக்கிற எல்லா சப் கிளாஸும் ஈஸியாக இந்த மாதிரி தாங்க ஞாபகம் வச்சுக்கலாம். தேங்க்யூ.